பரவாயில்லையே நேத்ரா. அன்பை கொண்டே கடையில கொடுத்து பொருள் வாங்கிட்டு வந்துருவியா? போய் ஒரு பவுன் எடுத்துட்டு உன்னுடைய அன்பை கொண்டே கொடுத்து நான் கடையில. நேத்ரா சொல்லுங்க, அதான் சொல்லிட்டாங்க பாரு, அன்புனா வெல்ல முடியுமாமா, பணத்தால் வெல்ல முடியாதாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுவர் ஹஸ்பண்ட் நேத்ராஜ். ஐயோ முடி முன்னாடி விடுங்க ப்ளீஸ். வெண்ணிலவே 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 விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. அதுக்கு மேல எல்லாம் பாடம் கூடாது, படிச்சாலும் கமெண்ட் படிக்க முடியாது. அக்கா சாரி வேற கமெண்ட் போட்ட வீணா நீ. யானாலா எனக்கு ஒண்ணுமே புரியல நீ பண்ற கமெண்ட். சரி லைவை கட் பண்ணிக்கலாமா? ஏன்னு தெரியல, லைவ் வீஸ் காட்டல அப்படின்னு சொன்னா லைவ் வீஸ் காட்டி. இருங்க ஒரு நிமிஷம், நான் கட் பண்ண மாட்டேன். பணம் இல்ல, பணம் இல்லைன்னா சிலுவண்டு கூட. சில்வன்னா சின்ன குழந்தைங்க கூட மதிக்காது அப்படின்னு தானே சொல்றீங்க? கண்டிப்பா நானும் அதான் சொல்லுவேன். சில்வண்டு என்னங்க, நண்டு சிண்டு எல்லாம் மதிக்கவே என்ன மதிக்காது. அதுவும் அப்படித்தான், நீங்களும் கரெக்டா சொல்றீங்க, நானும் அதான் சொல்றேன். எதுவும் வாங்க முடியாது. இப்போ வெங்காயம் இல்லைன்னு சொல்லி நாளைக்கு வந்து சிக்கன் குழம்பு வைக்கலான்னு கோழியெல்லாம் போய் பிடிச்சிட்டு வந்துச்சிட்டோம். வெங்காயம் இல்லை, தேங்காய் வாங்கிட்டு வரல. கடைக்கு போனா 2 கடையிலும் இல்லை, அதனால கேன்சல் ஆகிவிட்டது. எண்ணெய் காசு என்னையா காசு காசு அட போங்கய்யா. உங்க காசும் பணமும் சொந்தம் கூட அரணா கயிறு அறுத்து விட்டுத்தான் விடுவாங்க. அதுதான் நான் சொல்றேன், காசு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகில் வாழ முடியும். அக்கா இப்ப எனக்கு அடிபட்டு ரத்தம் வருது, எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போகுது, இதில் நான் யார பாப்பேன் அக்கா, நீங்க சொல்லுங்கள். நீ அந்த பொண்ணத்தான் பாப்பேன்னு நான் சொல்றேன். அடிபட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு அடிபட்டு சும்மா போகுதா? சும்மா போன பார்க்க மாட்டேன். ஏதாச்சும் அந்த பொண்ணுக்கு ரத்தம் வருதான்னு கேள்வி பதிச்சுட்டு நல்லா சொல்லு. என்னையும் யாரும் மதிக்க வேண்டாம், ஆனால் ஒரு சிலர் மதித்தால் போதும். அப்படியா நேத்ரா? சரி சரி, நான் என்னைத்தான் பார்ப்பேன் அக்கா. டே தம்பி, நிஜமாவா சொல்ற? பரவாயில்லையே, உனக்கு மட்டும் அடிபட்டு இருக்கா இல்ல அந்த பொண்ணுக்குமா? கட்டா சொல்லு, என்ன பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்க? உனக்கு மட்டும் அடிபட்டுச்சாடா தம்பி, இல்ல அந்த பொண்ணுக்கு அடிபட்டுச்சான்னு சொல்லவே இல்லை, நீ பாதியா சொல்லிட்டேன். நானும் புரியாம சொல்லிட்டேன், சாரி. காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போங்க. என்ன அவ்வளவு செலுப்பாய் விட்டதா? அக்கா சாரி சாரி. பணம் இருந்தால் தான் வாழ முடியும் கேப்டன் அண்ணே, அதுதான் உண்மை. உண்மையா பொய்யா? என் வாழ்க்கையில் நடந்தது சொல்லிட்டமா. அப்படிங்களா? நீங்க ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்கீங்களா? ஆம் சொல்றேன், இருங்க. சொல்லுங்க, சொல்லுடா தம்பி. பொண்ணு சும்மா நடந்து போனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அது போனா போட்டுன்னு. நமக்கு என்ன அடிபட்டுருக்கோ நம்மளத்தான் பார்ப்போம். யாரா இருந்தாலும், நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும். இல்ல நமக்கு அடிபட்டவட ஒரு பொண்ணுக்கு அடிபட்டா அது நம்மளுக்கு தானா வலிக்கும். அதுதான் கேட்டேன். ஹாய் தேவதை, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். ஐயோ சரி, லைவ் போகல, வீசே போகல. மதியானம் வந்து நான் சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன் லைவ், அதனால அப்படி லைவ் போகல, வீஸ் போகல. தங்கச்சி இவ்வளவு காசு சேர்த்து என்னத்தை கொண்டு போனார் கேப்டன்? கொண்டுட்டு எல்லாம் போக மாட்டாருன்னே, யாருமே கொண்டு போக மாட்டாங்க. நெத்தியில் ஒட்டி இருக்கிற காசு இருக்கு பாருங்க, அந்த 1 ரூபாய் கூட எடுத்துருவாங்க, கொண்டுட்டு போக முடிய மாட்டாங்க. நம்ம வாழ்ற வரைக்கும் நம்மளுக்கு வேணும். ஜெயலலிதா அம்மா தான் அவ்வளோ சொத்து சம்பாரிச்சாங்க, பணத்திலேயே செவுறு கட்டி வச்சிருந்தான்னு நல்லா சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன போட்டாங்க? ஒண்ணும் இல்லையே. யாருமே யாரும் கொண்டுட்டுலாம் போக மாட்டோம். இருக்கிற வரைக்கும் அவன் எப்படி இருக்கா, இவன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி உலகம் அப்படித்தான். இப்போ உங்ககிட்ட ஒருத்த ரூபாய் இல்லாம ஒரு இடத்துல 3 நாள் விட்டுட்டு போயிட்டோம் என சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அருணா கைட்ட வச்சு என்ன பண்ண? உன் வீட்டு ரோஜ்